ஸ்ரீ வீர மகாமணி ஒளிபரிக்கு ஆடியோஸ் ஒளிபரிக்கு உரிமையாளர்களுக்கும் கண்ணும் கருத்துமாக பணிபுரியக்கூடிய ஆபரேட்டர் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தாய் உண்மையோடு வணங்கி மேற்கேச்சி மகிழ மேகாத்து மகிழ தடபொண்ணு நடக்குதம்மா காட்டு புலி ஒன்று காயப்பட்டு போச்சு காரணமா சொல்லம்மா Maria,
மாடுகளை காண சென்று மாடுகளை வீடு திரும்பும் விவசாய பெருங்குடி மக்களை இவ்வொரு முக்கியஸ்தர் ஐயா அவர்களை விழா கமிட்டியாளர்களை இன்றைய ஜனநாயகத்தை நாளைய பாரதமாக்கும் பாரத தாயின் மைந்தர்களே கோயில் பூசை ஐயா அவர்களை காவல்துறை அதிகாரி அவர்களே உங்கள் அனைவருக்கும் சேதுபதியாகி நான் முடி சாய்ந்த வணக்கத்தை கனிமோடு சமர்ப்பித்து தமிழ் கடவுள் முருகப்பெருமானை வணங்கி பழனி மல்ல சோழகில கந்த வேலையா பூசமுக காணோதையா முருக வேலையா பழனி மல்ல சோழகில கந்த வேலையா உனக்கு முகமுக காணோதையா முருக வேலையா பழனி மல்ல சோழகில கந்த வேலையா உனக்கு முகமுக காணோதையா முருக வேலையா குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கையில் கொண்டு தங்களுடைய குழந்தைகளை தவறு செய்தால் எப்படி மன்னித்து ஆதரிப்பீர்களோ அதுபோல என்னையும் எண்ணெய் சார்ந்த நடிகர்களை மன்னித்து விடிவரை நல்லாதரவு கொடுக்குமாறு பணிபடி கேட்டுக்கொண்டு பல்லாக்கி கொண்டிருக்கிற மீனாட்சி பாண்டியரு சக்கோடிடா பாசவச்ச ராசாத்தி ஊருக்குள்ள பாராளாண்டே
தேருக்குள்ள பூமால தோல் மீது போல பாதையெல்லாம் கடந்தாரு கூடாத சேதுபதி தேவர் என்னுடைய மனைவி பெயர செம்பாயி எனக்கு திருமணம் அடைந்து வெகு நாட்களாக குழந்தைகளே இல்லை. அப்பொழுது என்னுடைய குலதெய்வமாகப்பட்டவர் எம்பெருமான் மாயவளாரன் மணிமாட்டிக்காரன் அந்த அழகிரமலை அரிராமக்காரரை தத்துவென்று அன்னவரைய பூசித்த வண்ணமாக வாழ்ந்து வந்தேன். அன்னவருடைய அருளாலை வெகு காலம் கழித்து எங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தையோ வெள்ளிக்கிழமை பிறந்த காரணத்தினாலே அன்னவனுக்கு வெள்ளச்சாமி 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 என்ற பேர்நாமத்தை வைத்தேன். வெள்ளச்சாமி என்ற பேர்நாமத்தை வைத்து சீரோடு சிறப்போடு வளர்த்து வருகிறேன் என்று சேதுபதியாகப்பட்டவன். அப்படி சிறப்பாக வளர்ந்து வந்தாலும் இந்த சேதுபதி மதுரை மாவட்டத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்து வந்தேன் என்பதை சபைக்கு முன்பதாக எடுத்துரைக்க வேண்டும் அல்லவா? எப்படியெல்லாம் பேருமுகளோடு வாழ்ந்தவன், எப்படியெல்லாம் வீரமாக வாழ்ந்தவன் தெரியுமா? இந்த சேதுபதி கோயிலாட்டம், கோடாட்டம், சிலம்பாட்டத்திலே சிறந்த வீரனாக, மாடு விடுப்பதிலே சிறந்த வீரனாக, வேட்டையிலே சிறந்த வீரனாக வாழ்ந்தவன் இந்த சேதுபதி. அது மட்டுமல்லாமல் இந்த சேதுபதியாகப்பட்டவன் என்னைக்கு சோறு தண்ணி கூட இல்லாம இருக்கிறேன். ஆனா என்ன இல்லாம இருந்ததில்லை, கள்ளு சாராயம் இல்லாம. நான் சொன்னீங்க ஐயோ பூதி மச
கள்ளு சாராயம் இல்லாம ஒரு நாள் ஒரு பொழுது கூட இருந்ததில்லை. பெரிய குடியான பையன். அப்படியெல்லாம் பேரு மகளோடு வாழ்ந்தாலும் இந்த சேதுபதி ஆகப்பட்டவன் எப்படியெல்லாம் ஆட்டத்தில் சிறந்த வீரனாக மாடி பிடிப்பதிலே சிறந்த வீரனாக வாழ்ந்தேன் என்பதை சிவக்கு முன்பதாக எடுத்திருக்க வேண்டும் அல்லவா? எப்படியெல்லாம் மதுரை மாவட்டத்திலே வாழ்ந்தவன் தெரியுமா? ஐயா எனக்கு தெற்கே வெகு தூரமா, ஐயா எனக்கு தெற்கே வெகு தூரமா, இந்த சண்டாக சேதுபதி எனக்கு தென்னாடு சீமதானா, தென்னாடு சீமதாண்டா. ஐயா எனக்கு சேதுபதி நாடு, ஐயா இந்த சேதுபதி நாடு, இன்னைக்கு சிவகங்கை நன்னாடு, சிவகங்கை நன்னாடு. ஐயா எனக்கு மதுரை மாவட்டமா, ஐயா எனக்கு மதுரை மாவட்டமா, இந்த சண்டால சேதுபதி எனக்கு சிலம்பட்டி கிராமம் ஐயா, சிலம்பட்டி கிராமம் ஐயா. ஐயா நான் சட்டம்பட்டி சிவகில, சட்டம்பட்டி சிவகில, இந்த சண்டால சேதுபதி நான் சமத்தவரே நான் பிறந்து அந்த சட்டம்பட்டி கிராமத்தில, சட்டம்பட்டி கிராமத்தில எனக்கு வெகு தூரமா, வெகு தூரமா, வெகு தூரமா, சமத்தலாக பிறந்திருந்தாலும் இந்த சேதுபதி எப்பேற்பட்ட ஆட்டமெல்லாம் ஆடுவேன். இந்த சேதுபதியுடைய ஆட்டத்தை பார்க்க எத்தனை சீமையில இருந்து ஆடு வரும் தெரியுமா? தம்பி சந்திரு, மதுரை மாவட்டத்துல எங்க திருவிழா சாப்பிட்டாலும் இந்த சேதுபதியுடைய உயிராட்ட வேண்டும் என்பதற்காக எனக்கு அழைப்பு கொடுப்பார்கள். ஏன்னா இந்த சேதுபதி ஆகப்பட்டவன் 1-2 ஆட்டம் ஆடுறவன் இல்லை, 62 ஆட்டம் ஆடக்கூடியவன். 62 ஆமா. ஒயிலாட்டம், கோலாட்டம், சிலம்பாட்டம், தேவராட்டம் என்று சொல்லக்கூடிய 62 ஆட்டத்தில் சிறந்த வீரனாக பேரு மகளோடு வாழ்ந்து வரக்கூடியவன் இந்த சேதுபதி. அது மட்டுமல்லையா, எங்கேயும் ஆட்டுறதுக்கு அட்வான்ஸ் வாங்கலன்னு வச்சுக்கவே என்ன செய்வோம் தெரியுமா?
எங்க ஜல்லிக்கட்டு நடந்தாலும் சரி அங்கு சென்று வருகின்ற காளைகள் அடக்கி பேருமகளோடு வாழக்கூடியவன் எப்பேற்பட்ட காளைகள் அடக்குவேன் தெரியுமா? எப்படி இந்த மாட்டுக்கு அதிக பரிசை கட்டி விடுறாங்களோ அந்த மாடா பிடிச்சு பேருமகளோடு வாழ்ந்து வரக்கூடியவன் இந்த சேதுபதி. அப்படி எங்கேயும் ஆட்டத்துக்கு அட்வான்ஸ் வாங்கல, ஜல்லிக்கட்டு எங்கேயும் நடக்கலன்னு வச்சுக்கவே என்ன செய்வோம் தெரியுமா? வீட்டுக்கு போய் காரக்கோடு கமதாரி கட்டை எடுத்துக்கிட்டு எங்க ஊரை சுத்தி மழையா இருக்கு பாத்தியா? ஆமா தெரியும். என் ஊர்ல எடுத்துக்கிட்டா உன் ஊர்ல தான் வந்து முடியும். ஆமா கண்ணத்து மலையெல்லாம் பேர் விட்டுற உங்களுக்கு அது பூதி. சரி சரி. ஆனா அண்ணனை போய் அந்த தம்பி அண்ணன் எப்படி இல்ல சக்கம்பட்டியில இருந்து எடுத்துக்கிட்டா வளர்ச்சி எந்த பக்கம் பார்த்தாலும் மழைதான். அந்த மலையை சுத்தி வேட்டைக்கு செல்வது வழக்கம். வேட்டைக்கு போய் என்ன பிடிப்போம் தெரியுமா? மசாலா, காடை, கவுதாரி, கொக்கு, மைனா, குந்தலி, வெள்ளலிய கூட விட மாட்டோம். வெள்ளலிய கூட அதான் கொக்கருக்கு எத்தா இருக்கு. ஆமா அப்படி வேட்டைக்கு சென்று குந்தில்னா என்ன தெரியுமா? என்னது குந்தில்னா தெலுங்கு தெரியாது. உனக்கு தெரியும், ஏன்னா எங்க ஆளுங்க பக்கத்துல இருக்கு, அதனால உனக்கு தெரியும், அவனுக்கு தெரியாது. குந்தில்னா முயல். முயலை பிடிச்சாத்தே சுகவேட்டை என்பார்கள். சிவன் ராத்திரின்னு ஒண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்கவே, இந்து சமுதாயப்படி ஒரு முசலாக பிடிச்சு சிவனுக்கு பூஜை செய்யணும். ஆமா அதே சுகவேட்டை என்பார்கள். அதுபோல சிறந்த வேட்டையில வீரனாக வாழ்ந்து வந்தாலும் இந்த வேட்டைக்கு சென்று காடை கவுதரிகளை மொத்தமா மறுத்து வச்சுக்கிட்டு சரி உங்களை மாதிரி சாராயம் குடிக்கிற ஆளு கிடையாது. நானு கல்லு குடிக்கக்கூடியவன் இந்த சேதுபதி. சரி சாராயம் குடிச்சா பாத்தியலா நகராசெல்லாம் ஆள் பாருங்க வளராம இருக்கான். ஆமா 20 வருஷமா சாராயத்தை குடிச்சு விட்டு அது வளர இதே மாதிரி கல்ல மட்டும் குடிக்கணும், அப்பதான் நல்லா தெம்பா இருக்க முடியும். ஆமா ஆமா என்ன நம்ம கல்லு குடி போதையிலே இருக்கக்கூடியவன் இந்த சேதுபதி. இருந்துட்டாலும் எப்பேற்பட்ட ஆட்டம் ஆடுவேன், என்னுடைய ஆட்டத்தை பக்கம் எத்தனை சீமையில இருந்து ஆடு வரும் எடுத்து சொல்லணும் இல்லையா? அம்மா சொல்லுங்க. ஐயா நான் ஒயிலாட்டம் ஆடுவேனே, ஒயிலாட்டம் ஆடுவேனே இந்த சட்டால சேதுபதி நான் உத்தமனா மாறனையா. ஐயா ஒயிலாட்டம் ஆடுவேனே, ஒயிலாட்டம் ஆடுவேனே அட உத்தமனா சேதுபதி. ஐயா நான் கச்சை வருது கட்டி, கச்சை வருது கட்டி சேதுபதி இன்னைக்கு கருவச்சையும் சுங்கமிட்டு சுங்கமிட்டு நான் சிலம்பாட்ட ஆடுவேனே, சிலம்பாட்ட ஆடுவேனே இந்த சண்டால சேதுபதி நான் ஸ்ரீமதுர வாரேனையா, ஸ்ரீமதுர வாரேனையா. அண்ணன் நாவது ஆட்டம், அண்ணனே ஆடுவேனே, ஆடுவேனே சண்டால சேதுபதி.
கொடுத்தாலும் என்னுடைய ஆட்டத்தை பார்க்க எத்தனை சீமையில இருந்த ஆள் வரும் தெரியுமா? எனது வகையில ஆட்டா அண்ணனே பார்ப்பதற்கு ஒரு சனம் ஆட்டு வரும் எப்பேற்பட்ட குடிகாரே அம்மா அட ஆன்மார்த்தத்து அண்ணனே கல்லு கொடுத்தா அதிக போல எனக்கு வாடாதுன்னு அட ஆண்டாரத்தி சொன்னால கல்லு குடிச்சு கல்லு குடிச்சா அதிபோதே சொன்னாலே அண்ணனே கல்லு கொடுத்தா எனக்கு ஆகாதுன்னு குடிச்சாலும் இந்த சேதுபதி ஆகப்பட்ட எத்தனை பெருமகளோடு வாழ்ந்தாலும் ஆமா இன்னைக்கு என்ன நாள் தை மாதம் 3ஆம் தேதி ஆமா என்னுடைய மகன் வெள்ளச்சாமிக்கு 5வது பிறந்த நாள் விழா ஆமா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றதா இல்லையா ஆமா வருதில்ல பிறந்த நாளை பார்க்க வேண்டும் பிறந்த நாள் பார்க்கணும்னா என்னுடைய மகன் பிறந்த நாளுக்கு பரிசு வாங்கிக்கிட்டு போகணும் என்கிட்ட காசு இல்ல சந்திரு உன்கிட்ட காசு இருக்கா ஏற்கனவே பெட்டியில அடவு தெரியும் பெட்டியில அடவு உங்ககிட்டயும் காசு இல்ல எனக்கிட்டையும் காசு இல்ல என் நண்பன் முத்துராஜ் இருக்கா ஐயா அவன் இருக்கிறப்ப எனக்கு என்ன கவலை பெரிய பிச்சைக்காரன் முத்துராஜ் தானே காசு இருக்கு எல்லாரும் தெளிவா தெரிஞ்சு ஆமா என் நண்பன் முத்துராஜ் ஆட்டத்துக்கு அட்வான்ஸ் வாங்கி வச்சிருக்கான் அந்த காசு இருக்கும்ல அந்த காசை வாங்கிக்கிட்டு போய் என்னுடைய மகன் வெள்ளச்சாமிக்கு பிறந்த நாளுக்கு பரிசு வாங்கி